எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து விஜயலட்சுமி. தர்மபுரி மாவட்டத்திலேருந்து கேஎன் சவுலூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல இருந்து தான் பேசுறேன். நான் வந்து மீஷோ, அமேசான், ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி பெரிய பிளாட்ஃபார்ம்ல என்னோட வீட்ல இருந்து தான் நான் என்னோட பிசினஸை பார்க்குறேன். இதுதான் என்னோட ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு. கொஞ்சம் ஸ்பேஸ் இதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பாக்ஸஸ்ல கொஞ்சம் ஸ்டாக்ஸ்லாம் வச்சிருக்கேன். இது இன்னைக்கு பேக் பண்ண ஆர்டர்ஸு. ஒரு 20 ஆர்டர்ஸ் கிட்ட ஃப்ளிப்கார்ட்டில் பேக் பண்ணியிருக்கேன். மீஷோவில் வந்து இப்போது சேல்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு 50 ஆர்டர்ஸ் கிட்ட இருக்குது. டோட்டல் ஆர்டர்ஸ் வந்து 471. டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4,04,508 வந்திருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 lakh சேல்ஸ் நடந்திருக்கு. யூனிட்ஸ் வந்து 253 போயிருக்கு. எனக்கு இந்த 4 lakh சேல்ஸ் அப்படிங்கிறது எனக்கு உடனே நடந்துடல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்திருக்கு. என்னடா இவங்க செல்லர் ஸ்டோரியில் வராங்க, 4 lakh அச்சீவ் பண்ணிட்டாங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க, அப்படிலாம் இல்லைங்க. நானும் 1.5 years ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் 1 by 1 தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் 30K ஆரம்பிச்சு 1 lakh 2 lakh அப்படி தான் இப்போ 4 lakh வரைக்கும் வந்திருக்கேன். இப்போ நான் சொல்லும் போது எங்கள் மாமியார் அவங்களுக்கு கேட்கும் போது இவ்வளோ அமௌண்ட் வருதா நம்பவே மாட்டாங்க. ஸ்டார்டிங்லாம் 2 கண்ணுக்குட்டி வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க மேம் இ-காமர்ஸ்? எனக்கு இங்கேருந்து ஒரு 5 kilometers வரும். டவுனுக்கு போகணும் அப்படின்னா டெய்லி கொரியர் போயிட்டு எடுத்துகிட்டு வருவேன். ரெகுலராக டெய்லி பேஸில் போய் வாங்கிட்டு வருவேன். மேனுஃபேக்சரர் பார்க்க மாட்டேன், கொரியர் வாங்கிட்டு அவங்க பார்சல் நம்ம பல்காக கொரியர் போடுவாங்க. அவங்க பார்சல் போட்டு விடுவாங்க, நான் டெய்லி போய் வாங்கிட்டு வருவேன். எப்படி இந்த ஒரு கான்ட்ராஸ்டான ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? ஒரு நாள் ஒரு பிரைவேட் ஜாபுக்காக ஸ்கூலுக்கு போனேன் சார். அங்கே போய் ஒரே நாளில் யார்ட்டையும் வேலைக்கு போகக்கூடாது. ஒரு 4,000 சேலரிக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நிற்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எதனால இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கம்மா? அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசானில் அதுவும் இந்த கிராமத்துலேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எண்ணம் எதுக்காக வந்துச்சு? என்ன ரீசன்னால ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து வீட்டில் இருக்கோம், பசங்களை பார்த்துக்கிட்டு ஹஸ்பண்டுக்கும் ஸ்ட்ரெஸ் கொடுக்காம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். காலையில் நம்ம ஒரு 9 o'clock வேலைக்கு போயிட்டு 5 o'clock வந்தோம் அப்படின்னா பசங்களை ஒழுங்காக பார்த்துக்க முடியாது, ஹஸ்பண்டுக்கு கரெக்டான இது பண்ண முடியாது. அவர் வந்து காலையில் ரொம்ப தூரத்துக்கு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறதுனால காலையில் 7 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடுவார். ஸோ அவரையும் பார்த்துக்கணும், பசங்களையும் பார்த்துக்கணும், அதே சமயம் நான் ஏதாவது பண்ணணும். ஓகே, காமனாக சொல்கிற ரீசன் நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, அதாவது என்னோட படிப்பு வேஸ்ட் ஆகிடக்கூடாது சார், எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க, பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எங்கே வீணாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. எப்படி இந்த ஒரு கான்ட்ராஸ்டான ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மோட்டிவோட தான். ஸோ இவர் ஒருத்தர் மட்டும் சம்பாதிச்சிருக்காரு, நம்மளும் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மோட்டிவ்காக ஒரு நாள் ஒரு பிரைவேட் ஜாபுக்காக ஸ்கூலுக்கு போனேன் சார். அங்கே போய் ஒரே நாளில் யார்ட்டையும் வேலைக்கு போகக்கூடாது. ஒரு 4,000 சேலரிக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நிற்கணும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காங்க அப்பா அம்மா. நான் வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் முடிக்கிற வரைக்கும் நான் போய் அங்கே ஈவினிங்கில் வந்து பார்த்துப்பேன் அந்த ஷாப்பை. அங்கே பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 4,000 ரூபாய்க்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுமா? ஸோ பிஸ்னஸில் ஃபீல்டில் இல்லைனாலும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு திடீர்னு ஒரு ஜாபுக்கு போகும்போது அதோட ஒரு அருமை தெரியுது. அதாவது இந்த ஒரு சின்ன கிராமத்தில் இருந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி பிளாட்ஃபார்ம்லையும் சேல் பண்ணலாம், மீஷோவில் இப்போ நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் என்ன லேடிஸும் யோசிக்கிற மாதிரி தான் சார் நானே யோசித்தேன். வீட்டில் இருந்தே லேடிஸ் வந்து என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸ்டார்டிங்கில் டெய்லரிங் முடித்தேன், எம்ப்ராய்டிங் கோர்ஸ் முடித்தேன், அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணேன். எல்லாமே வெளியில் போகிற மாதிரியோ, அதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகலை, டைமிங் வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் வீட்டில் இருந்தே அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது ஃபேஸ்புக்கில் ஒரு டைம் இந்த வீடியோஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, பெண்களுக்குன்னே வீட்டில் இருந்தே வேலை செய்யலாம், என்னென்ன மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு நம்ம ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு அந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கும். ஒன்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து கீழே இருக்குது, நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருந்தேன். நீங்கள் ரீசெல்லிங் மாதிரி? நான் ரீசெல்லராக இருந்து கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நான் டைரெக்டாக மேனுஃபேக்சரர் கண்டுபிடிச்சு ரீசெல்லருக்கு கொடுத்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஜர்னி உங்களுக்கு ரீசெல்லிங்காக வாட்ஸ்அப்பில் ஆரம்பிச்சு. அப்படி பார்த்தா கூட 10,000 வரும் மந்த்லி. 10,000 வரும். நம்ம ரொம்ப நாளாக இப்படியே போயிட்டு இருக்கோமே, இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அமேசான், மீஷோ அந்த மாதிரி சேல் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தான் மேனுஃபேக்சர் தெரியும், நம்ம சேல் பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது இ-காமர்ஸ் அப்படிங்கிறது தான் பிஸ்னஸ் நேம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணால் அதோட நேம் வந்து இ-காமர்ஸ். ஓகே, நம்ம இ-காமர்ஸ் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் உங்களோட வீடியோ பார்த்து தான் இ-காமர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு. உள்ளே போயிட்டு செக் பண்ணேன். எனக்கு வந்து நிறைய ஆன்லைன் பிஸ்னஸில் கொஞ்சம் அனுபவம், ஒரு 4-5 வருஷமாக பண்ணதுனால அதில் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், ஸ்கேமிங் இருக்கும், என்னென்ன அது கொஞ்சம் டக்குன்னு யாரையும் நம்ப மாட்டேன். ஸோ உங்கள் வீடியோ பார்க்கும்போது நம்பலாமா வேணாவான்னு சொல்லி நம்புறதுக்கே எனக்கு ஒரு 3 மாதம் ஆச்சு. அனிதா மேம் இருக்காங்க இல்லைங்களா, கன்னியாகுமரி, ஆமாம், செல்லர் ஸ்டோரி, அவங்க செல்லர் ஸ்டோரி பார்த்துட்டு தான் அவங்க எனக்கு பழக்கம் ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா தெரியும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கால் பண்ணி தமிழ் இ-காமர்ஸ் பார்த்தேன், நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது எப்படி அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள், அவங்க ஜென்யூன் தான்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் உங்க கோர்ஸ் பர்ச்சேஸ். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நான் அனிதா மேம் தான் தேங்க்ஸ் சொன்னேன். எங்களுக்காக அவங்க வந்து கிரெடிபிலிட்டி எடுத்திருக்காங்க. நான் ரெகுலராக எல்லாத்தையும் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணீங்க இந்த பிஸ்னஸ்? நான் வந்து ஒரு 30,000 பண்ணேன் சார். 30,000 பண்ணேன். அது எப்படி பண்ணேன்னா, வீட்டில் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ பண்ணேன்னா ஓகே, நான் எங்களை எப்படி பார்த்துக்கிறோம் இதே மாதிரி இருக்கணும், அந்த கேரிங் வந்து அப்படியே இருக்கணும், அதுக்கப்புறம் எது பண்ணாலும் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அமௌண்ட் தரேன்னு சொன்னார். ஆனால் எனக்கு அது பர்சனலாக செட் ஆகலை. நான் பண்ணுறதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட ஜுவல்லை கொண்டு போய் வச்சு அந்த 30K அமௌண்ட் எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன் சார். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம தமிழ் காமர்ஸ் வந்து லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். பட் சில பேர் இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பண்ணுவாங்க. ஒரு 30,000ன்றது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற பட்சத்தில் ப்ராடக்ட்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக? ப்ராடக்ட்ஸ் மட்டுமா இல்லை எல்லாமே சேர்த்தா? இல்லை ப்ராடக்ட்ஸு அப்புறம் அந்த கவர் அந்த மாதிரி பாலி பேக்ஸ் பேக்கிங் ஐட்டம். ஓகே, ஸோ இப்போ 30,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க இல்லையா, எத்தனை லிஸ்டிங்ஸ் கொண்டு வந்தீங்க? இப்போ ஏன்னா நம்ம ரெகுலராக சொல்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஓரளவுக்கு ஒரு அதிகமான வெரைட்டிஸ் கொண்டு வந்தீங்கன்னா 10 to 15% அந்த ப்ராடக்ட்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அன்றைக்கி தேதிக்கு நீங்கள் வந்து 30,000 எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தீங்க? நான் வந்துட்டு சார் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி நிறைய யோசித்தேன். அந்த விநாயகர் சிலை எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எடுக்கும்போது அது வந்து போயிட்டு வரும்போது உடஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக அது ஸ்கிப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் குர்த்திஸ் எடுத்தேன். அது வந்து சைஸஸ் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லி இது எதுவுமே நான் லிஸ்டிங் பண்ணல, நானா ரிசர்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஷர்ட்ஸ் பார்த்தேன். ஷர்ட்ஸும் வந்து ரெகுலராக கொடுக்க முடியுமான்னு தெரியல, பட் கொடுக்குறோம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நானே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரிட்டர்ன் இஷ்யூ இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதையும் விட்டாச்சு. சாரீஸ் வந்து நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் அவங்க கண்டினியூஸாக தருவாங்களான்னு எனக்கு தெரியல. டிசைன் வைஸ் சேம் கலர் சேம் டிசைன்ல அதே மாதிரி நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. அவங்க கிட்ட கேட்கும் போது அரேஞ்ச் பண்ணலாம், பட் எனக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு சர்ச் பண்ணி அப்புறம் நான் டேரெக்டாக மேனுஃபேக்சர்கிட்ட போய் பண்ணிக்கலாங்க, நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க அப்படின்னா ஒரு 10 saree அந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே ஸ்டாக் வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது எது ரெகுலராக ஆர்டர் வருதுன்னு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் ஓட்டி கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. வேவர் சைடில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நிறைய யோசிப்பேன், நிறைய டைம் எடுத்துப்பேன். பண்ணுறது பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 months லிஸ்டிங்காகவே நான் ரெடி பண்ணிவிட்டு ஜிஎஸ்டிலாம் எடுத்துகிட்டு 2 months நான் எம்டியாக தான் ஃபைல் பண்ணேன். நிறைய பேர் என்ன, ஐயோ ஜிஎஸ்டி எடுத்துட்டோம், அதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்காக ஒரு சின்ன ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்தாக ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரத்தில் வருவாங்க. 2 ப்ராடக்ட் மட்டும் லிஸ்ட் பண்ணி கொடுங்கம்பாங்க. நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் எண்ணத்தில் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவசரப்படாதீங்க, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 10லேருந்து ஒரு 15 ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணால் தான் அதில் ஒரு 3 ப்ராடக்ட் ஹிட் ஆகும். அதுக்காக தான் இந்த கொஸ்டினே கேட்டேன். ஏன்னா நீங்கள் லிஸ்ட் பண்ண வெரைட்டிஸ் எத்தனை, அதில் ஹிட் ஆனது எத்தனை இருக்கும்? நான் வந்து முன்னாடி டைம் எடுத்துக்கிட்டேன், ஒரே நாளில் உட்காந்து 30-35 லிஸ்டிங் பண்ணிட்டேன். ஓகே, அதில் எத்தனை ஆக்டிவாக ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது? ஆக்டிவாக ஆர்டர்ஸ்னா ஒரு 10 லிஸ்டிங்ஸ். 10 லிஸ்டிங்ஸ். யோசிச்சு பாருங்களேன், இப்போ 35 லிஸ்டிங் பண்ணி அதில் 10க்கு தான் வந்து ரெகுலராக ஆர்டர் வர ஆரம்பிச்சது. நீங்கள் பண்ணதே ஒரு 5 லிஸ்டிங்னா இப்போ ஆர்டர் வந்திருக்காது. நம்ம லிஸ்டிங் நிறைய பேர் வந்து பல்காக ஒரே ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தப்பு மட்டும் தயவுசெய்து பண்ணிடாதீங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோஸே நம்ம நோக்கமே போடுறது. ஸோ இப்போ கரண்ட்லி என்னென்ன பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் 3லுமே போட்டிருந்தேன் சார். எனக்கு மீஷோவும் ஃப்ளிப்கார்ட்டும் நல்லா மூவ் ஆகுறதுனால அமேசானை ஆஃப் பண்ணிட்டேன். உங்களை இந்த இன்டர்வியூ ரீசனே பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக இ-காமர்ஸை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்போம். இன்னைக்கு தேதிக்கு என்னென்ன பிளாட்ஃபார்மாக ட்ரஸ்டடாக இருக்கோ, யூசர் ஃப்ரெண்டாக இருக்கோ, எல்லாத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அதில் நிறைய இடத்துல அமேசானை ப்ரொஜெக்ட் பண்ணால இவங்க வந்து அமேசான் பிராண்ட் அம்பாசிடர், அமேசான் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி இல்லை, நம்மளோட தமிழ் காமர்ஸ் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ 3 பற்றியுமே சொல்லிக் கொடுக்குறோம். ஈவன் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஷாப்ஸின் ஒரு பிளாட்ஃபார்ம் அதையும் ரிசர்ச் பண்ணி சொல்லிடுவோம். இப்போ ஒரு 100 பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்களா, அதில் வந்து ஒரு 60 பேருக்கு வந்து அமேசானில் சக்ஸஸ் ஆகும், ஒரு 30 பேருக்கு ஃப்ளிப்கார்ட்டில் சக்ஸஸ் ஆகும், ஒரு 10 பேருக்கு வந்து மீஷோவில் சக்ஸஸ் ஆகும். அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்காம எதையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க இல்லையா, 3 பிளாட்ஃபார்ம் ட்ரை பண்ணி அதில் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் ரொம்பவும் மீஷோவும் கை கொடுத்துச்சு. இப்போ நீங்கள் 3 பிளாட்ஃபார்மில் ட்ரை பண்ணி எதனால அமேசான் வந்து வேணான்ட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க? இப்போ வந்து கஸ்டமர் சைடில் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நான் ஆப்பில் போய் செக் பண்ணுவேன் சார். யூசர் இன்டர்ஃபேஸ் பார்ப்பீங்க. ஆமாம், இப்போ மீஷோலையும் நம்ம ஃப்ளிப்கார்ட்லையும் பார்க்கும்போது நம்மளோட ப்ராடக்ட் வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்குது, அதே அமேசானில் போடும்போது அமௌண்ட் அதிகமாக இருக்குது. அதுக்கு ஒர்த்தான கஸ்டமர் பார்க்கும்போது நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். மீன்ஸ் கமிஷன் வைஸ் சொல்கிறீங்களா? ஓகே. அப்போ ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும்போது நமக்கு அந்த ரிவர்ஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க இல்லையா, அது அமௌண்ட் அதிகமாகவும் இருந்து அமேசானில் வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு 10 ஆர்டர் தான் போகுது. ஸோ ஒரு 3 ஆர்டர் ரிட்டர்ன் வந்துச்சுனாவே நமக்கு லாபம் இல்லை, அதில் லாஸ் தான். ஸோ அதனால் நான் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டேன் சார். எனக்கு செட் ஆகலன்னு ஃபீல் ஆச்சு, அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு மீஷோவில் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, நிறைய ஃபேக் ஆர்டர்ஸ் வருது, ஃபேக் ரிட்டர்ன்ஸ் வருது. இது என்னென்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து மாறும். அதுவும் இல்லாமல் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ஸ்டாக்ஸை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 month 2 month டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் எதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் மீஷோ 2
ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, எதில் வந்து அதிகமான ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு? எனக்கு மீஷோவில் தான் சார் அதிகமான ஆர்டர்ஸ் வருது. ஃப்ளிப்கார்ட்டில் கம்மியாக தான் வருது. பட் அதுவே அதிகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்டர் வருமானே தெரியல. மீஷோவில் அவ்வளோ டக்குன்னு வந்துடுச்சு ஆர்டரு. நான் தான் கவனிக்காமல் விட்டுட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர்ஸ் வந்து கம்மியாக தான் வருது. பட் அதுக்கான ஈக்குவல் மார்ஜின் வந்துடுது. நமக்கு அதில் ரிட்டர்ன் இருக்குது, ராங் ரிட்டர்ன் இருக்குது. மீஷோவில் சொல்கிறீங்களா? ஓகே. மீஷோவில் ராங் ரிட்டர்ன் இருக்குது. காமனாக எல்லாரும் என்ன சொன்னாங்களோ அதே தான் சார் நானும் சொல்கிறேன். கொரியர் பார்ட்னர்ஸ் இஷ்யூ, ராங் ரிட்டர்ன் வருது அந்த மாதிரி. பட் இப்போ ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த ரிட்டர்ன்ஸுன்ற ஒரு பெரிய தலைவலி, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ இப்போ வந்து வெளியில் நம்ம போகிறோம், எவ்வளோ அலைச்சல் இருக்கும். காலையில் 9 மணிக்கு அடிச்சு பிடிச்சி சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போய் வேலைக்கு போகிற சொல்லுங்க. வேலைக்கு போகிறோம், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி இதில் எதுவுமே கிடையாது. அப்படின்னும் போது நமக்கு அதில் இருக்கிற லாஸ் வந்து ஒரு ஸ்நாக்ஸ்க்காக செலவு பண்ணுறோம், ஒரு ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸுக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இது பயங்கர ப்ளஸ் நமக்கு. ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, ரிட்டர்ன்ஸ்ன்றது இருந்தாலும் அதை நான் வந்து வேலைக்கு போகிறது என்ன ட்ராபேக் இருக்கோ அதே மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க மேம் இ-காமர்ஸ்? எனக்கு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வரும். டவுனுக்கு போனோம் அப்படின்னா டெய்லி கொரியர் போயிட்டு எடுத்துகிட்டு வருவேன். ஆக்சுவலாக நான் வந்து வெண்டர் கொடுத்த ஃபோட்டோஸ் தான் போட்டு எனக்கு எதில் நிறைய ஆர்டர் வருதோ அந்த சாரீஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ரெகுலர் டெய்லி பேஸில் போய் வாங்கிட்டு வருவேன். மேனுஃபேக்சரர் பார்க்க மாட்டேன், கொரியர் வாங்கிட்டு அவங்க பார்சல் நம்ம பல்கா கொரியர் போடுவாங்க. அவங்க பார்சல் போட்டு விடுவாங்க, நான் டெய்லி போய் வாங்கிட்டு வருவேன். ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணேன் இல்லைங்களா, அதுலேருந்து இன்கம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் ரெகுலராக வருது. அதில் ஒரு 10 சாரி 15 சாரி ஸ்டாக் வாங்கி வச்சுப்பேன். ஒரு 2 hours வந்து நான் இதுக்காக பேக்கிங்க்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ மார்னிங்கில் வந்து நம்ம சமைக்கிறோம், வீட்டு வேலையெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ரெகுலராக செய்கிற மாதிரி ஒரு 2 hours செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு பிஸ்னஸ்ஸு, நம்ம தனியாக ஒரு வேலை செய்கிறோம், இதுக்கு நம்ம இன்கம் எடுக்கிறோம், அந்த மாதிரி எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம செய்கிற வேலையில் இதுவும் ஒரு வேலை, பார்ட் ஆஃப் ஜாப் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டோன்னா இன்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிரு. இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஃபஸ்ட்டு வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு மாதம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? 2 lakhs வாங்குறேன் சார். 2 lakhs ப்ராடக்ட்ஸ் மட்டும் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மீஷோ, ஃப்ளிப்கார்ட் மட்டும் செல் பண்ணீங்களா இல்லை இன்னமும் வாட்ஸ்அப்பில் கூட செல் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுதான் மெயினாக பண்ணிட்டு இருந்தேன். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இது ஸ்டார்ட் பண்ணவும் எனக்கு அது சுத்தமாக நின்றுச்சு. இதுதான் பண்ணிட்டு. ஸோ இப்போ ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, மதுரையில் வந்து ரொம்ப பயந்தாங்க, ஸ்டாக்ஸ்லாம் கூட கவுண்ட் பண்ணி பார்ப்பேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வின்னிங் மூமெண்ட் என்னென்னா, நான் முன்னாடி பண்ணும்போதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறான்னு பார்ப்பாங்க, இவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்தாங்கன்னா கூட நான் வேலை செய்கிறேன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அதுதான் என்னோட வின்னிங் மூமெண்ட். ஓகே. எல்லாருக்கும் வின்னிங் மூமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இதுதான் வின்னிங் மூமெண்ட். நம்மள ஒருத்தர் நம்பலை, அவங்கள நம்ப வைக்கிறது, நம்ம வாய் பேசி நம்ப வைக்கல, நான் என்னோட செயலால் பண்ணேன் அப்படிங்கும்போது எனக்கு ப்ரௌட் ஃபீல் அப்படின்னு சொல்ல முடியல. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு? அவர் வந்து காலையில் 7 o'clock போனாருன்னா 6 வரைக்கும் அவருக்கு வேலை கரெக்டாக இருக்கும். ஸ்கூல்லேயே கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் டீச்சர். ஆமாம், அவருக்கு அதே டைம் அவருக்கு கரெக்டாக இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு லீவ் டேஸில் பார்சல் வாங்கிட்டு வர்றது, அப்புறம் பார்சல் நான் இல்லாத டைமில் அவர் தான் பார்சலே போடுவார். அவருக்கு லேபிள் மட்டும் நான் சென்ட் பண்ணி விட்டுட்டுனா ஜெராக்ஸ் போட்டு அவர் பார்சல் போட்டுருவார். இப்போ ரிட்டர்ன் வருது இல்லைங்களா, அந்த பார்சல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாரும் ஸ்டாண்ட் வச்சு பண்ணுவாங்க. நீ ஹெல்ப் பண்ணு, நான் பிஸ்னஸ் பண்ண, நம்ம பிஸ்னஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ணுவார். அவரே இன்வால்வ்ல சொல்லுவாருன்றீங்க? ஆமாம், இது நம்ம பிஸ்னஸ், நம்ம பண்ணலாம், எல்லாத்தையும் நீயே பண்ணணும் அப்படி இல்லைல்ல, ஸ்டார்ட் பண்ணிட்ட, ஸோ பெட்டராக பண்ணிட்டு இருக்க, எனக்கு உன் மேலே ட்ரஸ்ட் இருக்குது, ஸோ சேர்ந்து பண்ணுவோம், ஃப்ரீ டைமில் தானே பண்ண போகிறோம். ஸோ எல்லா இன்டர்வியூ வந்து உங்களுக்கு யார் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க நம்ம வீடியோஸ்னு கேட்பேன். பட் உங்களுக்கு நீங்கள் சொன்ன பதிலை வச்சு நீங்கள் யார் அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு நம்ம சேல்ஸ் எடுத்துங்க சொல்லி யாரை பார்த்து சொன்னீங்க? ஆக்சுவலாக அனிதா மேம் தான் சார் சொன்னேன். நாங்கள் 2 பேருமே ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாம், அவங்களும் ஒரு ரீசெலர் தான். ஆமாம், எனக்கு மேனுஃபேக்சரர் தெரிஞ்சவங்க, அவங்க வாங்குவாங்க, அவங்களோட மேனுஃபேக்சரர் கலெக்ஷனை நான் வாங்கி கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கு தெரியும். நான் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க எனக்கு இவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கு, நான் இந்த மாதிரி பண்ணேன், என் பசங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லும்போது உனக்கு என்னம்மா நீ வாங்கிட்ட, நான் என்ன பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோமா வேணாவா, ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறேன். அவங்க தான் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன். ஆமாம், ஒரு ட்ரஸ்டபிள், நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க பண்ணுறாங்க, அப்போ அது கரெக்டாக தான் இருக்கும், நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ உங்களோட ஃபியூச்சர் கோல்னா என்னவா இருக்குமா? ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 100 ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட கோலாக இருந்துச்சு. ரேட்டிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கோலாக எனக்கு 1000 ரேட்டிங்ஸ். ஸோ 100 ரேட்டிங்ஸ் வாங்குறதுக்கு வந்து ஒரு எனக்கு 3 to 5 months எடுத்துச்சு. அதே 1000 ரேட்டிங்ஸ் அப்படிங்கும் போது எனக்கு ஈஸியாக ஒரு 7 monthல 1000 ரேட்டிங்ஸ் படப்படன்னு வர ஆரம்பிச்சு. அடுத்து 500 வந்து 2 monthsலேயே வந்துடுச்சு. அடுத்த கோலாக வச்சிருந்து வந்து செல்லர் ஸ்டோரியில் வரணும், சாரோட அந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணி தான் ட்ரேட்மார்க்கே எடுக்கணும், செல்லர் ஸ்டோரி கொடுக்குறோம், கொடுத்துட்டு தான் ட்ரேட்மார்க் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் ட்ரேட்மார்க்கே எடுக்கல. 1.5 years ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 1 year பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு பக்கம் நம்ம சேனல் இன்டர்வியூ கொடுக்க கூட ஒரு கோலாக வச்சிருக்காங்கன்ட்டு. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரேட்மார்க்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் ட்ரேட்மார்க் எடுத்தாலும் நான் அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவேன். எப்படின்னா இப்போ 7,500 நான் கொடுத்துருவேன். பட் இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் ட்ரேட்மார்க் எடுக்காமல் இருக்காதீங்க. ஒரு கோல் வச்சுக்கோங்க. லைக் எப்படின்னா மாதம் 1 lakh ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ட்ரேட்மார்க் எடுத்துருவேன். இப்போ அந்த மாதிரியாவது வச்சுட்டு ட்ரேட்மார்க் எடுக்க. பட் ஏன்னா லாங் டேர்முக்கு ட்ரேட்மார்க் எடுக்காமல் பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு ரிஸ்க், அதுவும் ஆன்லைன்
ஆன்லைனில் ஈஸியாக வந்து உங்களோட பிராண்ட் நேமை வேற ஒருத்தவங்க மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இன்னைக்கு தெரிவிக்க நீங்கள் சாதிச்சிட்டீங்க கரெக்டாக. அடுத்த கோல் ரீச் பண்ணிட்டேன். அதுக்கடுத்தது வந்து வெப்சைட் வந்து லான்ச் பண்ணணும். அப்போ என்னோட கோல் என்ன நீங்கள் மிஸ்டர் ஜோசிங் சேனல் இன்டர்வியூ கொடுக்கணும் நீங்கள். ஓ அப்படிங்களா? அங்கே வந்து எப்படின்னா யாரெல்லாம் ஓனாக வெப்சைட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களே மார்க்கெட்டிங் பண்ணி சக்ஸஸ் ஆகணும் அவங்க அந்த இடத்துல இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல் வியூஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஆர்த்தி மேம் கொடுத்துருக்காங்க, லக்ஷ்மி பிரியா மேம் கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க தெரியலனா அந்த லிங்க் கூட கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ஓனாக வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுலேயும் இதே ப்ராடக்ட் தானே? அதுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது சார். வாட்ஸ்அப்பில் நான் சேல் பண்ணல, அது நிறைய இருக்குது. இது வந்து நமக்கு ரெகுலராக ஆர்டர்ஸ் வரும். ஸோ சேம் சாரி எடுக்கிறது அப்படிங்கிறது அது வந்து நமக்கு கண்டினியூவாக ஆர்டர் வருமானு தெரியல. நம்ம ஒரு 100 லிஸ்டிங் 200 லிஸ்டிங் கூட அதில் பண்ணலாம். அப்படிங்கும் போது நம்ம அதில் வெப்சைட் வந்து நிறைய லிஸ்டிங் பண்ணலான்னு இருக்கேன் சார். நீங்கள் கோல்ன்ற ஒரு விஷயத்தில் ரிவ்யூஸ்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க இல்லையா, அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாருமே அந்த கோல் வச்சுட்டா நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாருமே அந்த ஒரு கோலை வச்சு ஓடினாங்கன்னா அவங்க பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரேட்டிங்ஸ்ல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணீங்க 100 ரேட்டிங்ஸ்க்கும் 500க்கும் 1000 வரும்போது உங்களோட சேல்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு, அதை ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பாக சார். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 சாரி கல்யாணி காட்டன் சாரி ஒன்றும், ஒரு பர்பிள் கலர் வந்து ஆர்னி சாரி சில்க் சாரீஸ் ஒன்றும், அதுதான் ஃபர்ஸ்ட் ரீச் ஆனது. நிறைய சொல்லியிருக்கீங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வச்சோ அந்த மாதிரி நீங்கள் ரிவ்யூஸ் போட்டிங்கன்னா நீங்கள் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்து அந்த மாதிரி வாங்கின ரிவ்யூஸ் தான். ரிலேட்டிவ்ஸ் வச்சு அந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணல. அது வரும்போது நமக்கு வந்து இங்கே நிறைய பேர் தர்மபுரியிலிருந்தே அவங்க இது வேர்ட்ஸ் மூலியமா இது பண்ணிட்டு நீங்க தான் கொரியர் வாங்குறீங்களான்னு சொல்லி கொரியர் பார்ட்னர் மூலமா என்னோட நம்பர் வாங்கி எனக்கு கால் பண்ணி நான் உங்களோட கோர்ஸ் கூட அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் இதில் தான் பண்ணேன், நீங்கள் வேணா போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அவங்களோட ரிவ்யூஸ்லாம் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அவங்க நல்லா எலபரேட் பண்ணி அவங்க டீட்டெயிலாக நம்மள ப்ராடக்ட்டை பற்றி சொல்லும் போது ஃபோட்டோஸ் வந்து ஒரு 4 to 5 ஃபோட்டோஸ்லாம் போட்டு ஒரு 2 ரிவ்யூலே பயங்கரமாக அது ரீச் ஆகும். ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணி வாங்க ரிவ்யூஸ்க்கு வந்து உண்மையிலே ரொம்ப 2 லைன்ல எழுதிருக்கும், டீப்பாக எழுதிருக்கும். அந்த உண்மையிலே வந்து அந்த லிஸ்டிங்கே கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரும், யூஸும் அதிகப்படுத்தி தரும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துருக்கீங்க? அது நான் என்ன பண்ணேன்னா சார், ஃபோட்டோவில் வந்து மேனுஃபேக்சர் நமக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்க, அதில் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். 2வது ஃபோட்டோவாக நான் என்ன பண்ணுவேன்னா, நான் மொபைலில் வந்து ஒரிஜினல் பிக்சர் இருக்கும் இல்லைங்களா, அது செகண்ட் ஃபோட்டோவாக எல்லாத்துக்குமே வைப்பேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை, ரிட்டர்ன்ஸ் வரும்போது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எங்களோட கோர்சஸ் ப்ளஸ் சர்வீஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து சார் 80% நம்ம கோர்ஸ் வச்சு தான் சார் எல்லாத்துலேயும் போய் சர்ச் பண்ணி நம்மளால் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ ஃபுல்லாகவே ஒரே இடத்துல நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா உங்கள் கோர்ஸ் பெட்டராக இருக்கும் சார். எதுவாக இருந்தாலும் வேகமாக போயிட்டு சர்ச் பண்ணி என்ன இருக்குது அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எப்போவுமே ஆக்சஸ் இருக்கிறதுனால இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்குது. சரி, லிமிட்டட் டைம் இவ்வளோ தான், அதுக்குள்ளே படிச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்லாம் கிடையாது இல்லைங்களா. அது ஒரு நல்ல இது சார். இப்போ கோர்ஸ் எல்லாமே படித்தாச்சு. நம்மளோட டீம் கிட்ட தான் ஜிஎஸ்டியுமே எடுத்தேன். அவங்ககிட்ட ஜிஎஸ்டி கேட்டோம், அவங்க டாக்குமெண்ட்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அவர் வந்து ஒர்க்கிங் அப்படிங்கிறதுனால எல்லாமே நான் தான் பண்ணேன். ஸோ 1 or 2 டேஸில் எல்லா டாக்குமெண்ட்டுமே நானே போயிட்டு நானே ரெடி பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன வேணுன்றது நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு ஆடிட்டர் கிட்ட கொண்டு போகும்போது உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுங்க, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணி அனுப்பியிருந்தா கூட இந்த மாதிரி இல்லைம்மா, நீங்கள் வந்து லொக்கேஷன் கீழே வர மாதிரியெல்லாம் ஒரு ஆப் இருக்கும், அது அந்த ஃபோட்டோஸ் இந்த மாதிரி பண்ணுங்க, நம்ம சாரீஸ்லாம் வச்சு எடுக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து திரும்பவும் உங்களுக்கு வேலை வைக்கிற மாதிரி இல்லாமல் ஒரே இதில் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டேன். உடனே கிளிக் ஆயிடுச்சு. இது ஆக்சுவலாக என்னன்னா அவங்க நிறைய வேலை வாங்குற மாதிரி தோணி இருக்கும். ஆமாம். பட் எங்களோட ஆடிட்டிங் டீம்ன்றது எப்படின்னா இ-காமர்ஸ்க்காகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து கொடுத்து அவங்க அதில் ஸ்பெஷலைஸ் ஆகிட்டாங்க. அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, இந்த மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க. 100க்கு 100% ரிஜெக்ஷன் ரேட் ஆகக்கூடாதுன்றது அவங்களோட எய்ம். அதே மாரி 1-2 ஆகலாம், பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணால் ரிஜெக்ட் ஆகாதுன்றதுக்காக தான் அவங்க இவ்வளோ ஃபார்மாலிட்டி வச்சு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எங்களுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க. முக்கியமாக வந்து இந்த வீடியோ மூலிமா நாங்கள் சொல்கிறது என்னன்னா, மேம் மாதிரி எல்லா பிளாட்ஃபார்மையும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ 3த்தையும் ட்ரை பண்ணி அதில் உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களோ அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இன்னமும் ஒர்க் பண்ணுங்கள், எதையும் விட்டுறாதீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ இதோட முடியல. மேம் வந்து லாஸ்ட் மந்த் கான்டெஸ்ட் வின்னர். ஸோ அவங்க சொன்ன மாதிரி அந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டாங்க, இன்டர்வியூ கொடுத்தாங்க, கான்டெஸ்ட்டில் ப்ரைஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. ஸோ புதுசாக வந்தவங்களுக்கு கான்டெஸ்ட் என்னன்னு தெரியல, மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.